உதகையில் இயங்கி வரும் ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் தவிர்த்து வரும் நிலையில் தொழிற்சாலைக்கான மின் இணைப்பை தமிழக அரசு துண்டித்திருப்பது பெரும் கண்டனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. உதகையில் உள்ள மத்திய அரசு நிறுவனமான ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை உற்பத்தி மூலதனம் இல்லாமல் இயங்கி வருவதால் கடந்த 2 மாதங்களாக ஊழியர்களுக்கு ஊதியம் அளிக்கப்படவில்லை. பாதுகாப்படைந்த தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் மின் கட்டணம் கட்டவில்லை என கூறி தமிழக அரசு மின் இணைப்பை துண்டித்துள்ளது. இதனால் ஆலை இருளில் மூழ்கி காணப்படுவதால் தொழிலாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாநில அரசு தலையிட்டு எங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று தரும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த வேளையிலே இந்த பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் தற்போது மின்சாரம் தடை செய்யப்பட்டிருப்பது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொழிலாளர்களிடையே HPF தொழிற்சாலை புனரமைக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ் என்று கூறக்கூடிய செயலாளர் மட்டத்திலே பரிந்துரை செய்த புனரமைப்பு திட்டத்தை மத்திய நிதியமைச்சர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக இந்த தொழிற்சாலை புனரமைக்காமல் இருப்பதோடு இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு வழங்கி வந்த 87ஆம் ஆண்டு அடிப்படையிலான சம்பளத்தை கூட வழங்காமல் 700 குடும்பங்களை வஞ்சித்து வருகிறது. சம்பளம் இல்லாமல் ஊழியர்கள் தவித்து வரும் நிலையில் தொழிற்சாலை இருளில் மூழ்கியுள்ளதால் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர்.